அலோவியஸ் அதுங்க விவேக் மேற்காசிய போர் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாத காலம் முடிந்தாகிவிட்டது. G7 அமைப்பு இப்போர் விஷயத்தில் தலையிட்டு முடிவுக்கு கொண்டுவர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அமெரிக்க தூதரக ஒருவர் இப்போரை இன்னும் 15 நாட்களுக்குள் முடித்து வைக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்பை எதிர்த்து இத்தாலி, பிரான்ஸ், அமெரிக்கா வடக்கு மாகாணம் முழுவதும் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். எரிவாயு சிலிண்டர் இன்றைய சூழ்நிலையில் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விருந்தாளியாக மாறிவிட்டது. ஏனென்றால் எரிவாயு சிலிண்டர் என்பது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு வீடும் எந்த ஒரு மனுஷாலும் கிடையாது. குக்கிராமங்களிலும் இன்றைய காலகட்டத்தில் எரிவாயு சிலிண்டர் தான் பயன்படுத்தி வருகிறார்கள். கிராமங்களில் கூட விறகு அடுப்பு, வெரைட்டி அடுப்பு, சாண எரிவாயு போன்றவைகளெல்லாம் காணாமல் போய்விட்டது. இயற்கை நமக்கு அப்பப்போ பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம். கொரோனா காலகட்டத்தில் 1.5 வருடம் லாக்டவுனில் யாரிடமும் செலவுக்கு கூட பைசா இல்லாமல் சிரமப்பட்டிருந்த காலம் மறந்துவிட்டோம். பழையபடி வேலைக்கு செல்ல மாதமானால் சம்பளம் வருகிறது என்று அனைவரும் தங்களுடைய செலவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் பேரிடர் வரும்பொழுது தான் நமக்கு பணத்தினுடைய அருமையே தெரிகிறது. மேலும் இயற்கையை அன்று தான் நாம் மதிக்கிறோம். ஒரு காலத்தில் விறகடுப்பு இருந்தால் போதும், சுடுதண்ணி வைத்து குளிக்க கூட செய்யலாம். ஒரு தேநீர் வைத்து குடிப்பதாக இருந்தாலுமே கூட விறகு இருந்தால் போதும். 4 கட்டைகள் இருந்தால் அடுப்பை பற்ற வைத்து ஒரு தேநீர் போட்டு குடிக்கலாம், அல்லது சுடுதண்ணி வைத்து குளிக்கலாம், அல்லது வெந்நீர் வைத்து குடிக்கலாம், சாப்பாடு வைக்கலாம். உண்மையில் சொல்லப்போனால் விறகடுப்பு என்பது காலத்தால் அழியாதது. மாட்டு சாணம் என்பது காலத்தால் அழியாதது. ஆனால் எரிவாயு சிலிண்டர் என்பது என்றாவது ஒரு நாள் இது போன்ற ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டு நம்மளை கஷ்டப்படுத்தும். இன்றைய சூழ்நிலையில் சென்னை மாகாணம் போன்ற பெரிய பெரிய நகரங்களில் கூட குறிப்பிட்ட நாட்களுக்குள் சிலிண்டர் கிடைப்பது என்பது கடினமாக உள்ளது. இப்படி இருக்கும் பட்சத்தில் குக்கிராமங்களில், அதுவும் போக்குவரத்து வசதி இல்லாத குக்கிராமங்களில் எப்படி சிலிண்டரை சப்ளை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அங்கிருக்கும் மக்கள் தங்களுடைய சமையலை எப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்று தேர்தல் வாக்குறுதிகளில் சில கட்சிகள் மாதத்திற்கு 3 சிலிண்டர்கள் மானியமாக தருகிறோம், ஒரு கட்சி 1 சிலிண்டரை மானியமாக தருகிறோம் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக அள்ளி வீசி கொண்டு இருக்கிறார்கள். ஃபோனில் பதிவு செய்து கேஸ் சிலிண்டர் கிடைப்பதே மிகவும் கடினமாக உள்ள இச்சூழ்நிலையில் மாதத்திற்கு 3 சிலிண்டர் என்பது எப்படி மானியமாக அக்கட்சியால் கொடுக்கப்படும் என்று தெரியவில்லை. சிலிண்டர் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் என்று ஒரு ஆளாகவே மாறிவிட்டது. இப்படிக்கு உங்கள் விவேக்.